குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லா வீட்லேயும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நிலைமை என்னென்னா, பழைய சாதத்தை என்ன பண்ணுறது, பழைய சாதத்தை பழைய சாதமாக சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக மீதி இருந்ததுன்னா கூட அதை என்ன பண்ணுறதுன்ற ப்ராப்ளம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். இனிமேல் அந்த கவலையே நமக்கு தேவையில்லைங்க. இந்த வீடியோவில் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதை ரீயூஸுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான டிப்ஸ் நிறைய இருக்கும். ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சாதாரணமாக இன்றைக்கி நம்ம அரிசி எடுத்து கிளஞ்சி வைக்கிறோம் அப்படின்னா, அதில் பழைய சாதம் கொஞ்சம் இருக்குதுன்னா இன்றைக்கி சாதம் கொஞ்சம் கம்மியாக தான் வைப்போம். அது என்ன சாதம் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதை கழுவி அந்த அரிசிக்கு உண்டான தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிக்கிட்டு மேற்கொண்டு நமக்கு இருக்கிற பழைய சாதத்தை நல்லா ஒரு தடவை தண்ணியில் நல்லா உதிரியாக்கிட்டு நல்லா ஒண்டை புழிஞ்சிட்டு அந்த நம்ம இப்போ புதுசாக வைக்க போகிற அரிசியும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணின பாத்திரத்தில் ஒண்டை புழிஞ்ச சாதத்தை பழைய சாதத்தை போட்டுருணுங்க. அதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இது ஏற்கனவே வெந்த சாதம், அதனால அதை நல்லா ஒண்டை புழிஞ்சு அந்த அரிசி மேலே நம்ம போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மட்டமாக பரத்திட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதாங்க. நல்லெண்ணெய் ஒத்துக்குன்றவங்க ஒரு 1/4 ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டால் சாப்பாடு உதிரியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஒத்துக்காதுன்றவங்க எந்த எண்ணெயுமே ஊற்ற வேண்டாம். சாதத்தை மட்டும் புழிஞ்சு குக்கரில் போட்டுட்டு அதுக்கு பழைய சாதத்துக்கு எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. அரிசிக்கு மட்டும் நம்ம என்ன தண்ணி ரெகுலராக ஆட் பண்ணுவோமோ அதை மட்டும் ஆட் பண்ணி இந்த பழைய சாதத்தை மேலே போட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா மட்டமாக பரத்திட்டு குக்கரை மூடி வச்சு ஆஸ் யூஷுவல் சாப்பாட்டுக்கு 3 விசில் விடுறோமா விட்டு நம்ம நிறுத்த வேண்டியதுதான். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ நிறுத்த வேண்டியதுதான். இதுவே சாப்பாடு நாங்கள் வடிக்கிறோம், குக்கரில் வைக்க மாட்டோம் அப்படின்றவங்க என்ன பண்ணணும், சாதத்துக்கு எப்பவும் போல் அரிசிக்கு உண்டான தண்ணியை வச்சுடுங்க. ஒலை கொதிக்க வச்சு அதுக்கு உண்டான இதை போட்டுருங்க. பழைய சாதத்தையும் ஒண்டை புழிஞ்சு உள்ளே போட்டுட்டு நீங்கள் அரிசி பாதி வெந்ததுக்கப்புறம் நார்மலாக இன்றைக்கி நம்ம அரிசி ஒரு 2 அளாக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அது உலை காஞ்சதே அந்த 2 அளாக்கை போட்டுருங்க. ஒரு அளாக்குக்கு உண்டான பழைய சாதம் இருக்குது அப்படின்னா அந்த பழைய சாதத்தை பாதி நல்லா ஒண்டை புழிஞ்சு இந்த சாப்பாடு பாதி வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே புழிஞ்சு போட்டு முழு சாப்பாடு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதையும் நிறுத்திட்டு நீங்கள் வடிகட்டினீங்கன்னா எப்பவும் போல் புது சாதம் பழைய சாதம் எதுவுமே பிரித்து பார்க்குறதுக்கு தேவையில்லைங்க. இது தண்ணியுடைய பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி. அது நீங்கள் எவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சுருந்தாலும் அதை விட அது இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. அதே நிலையிலேயே கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். பாயிலிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி சாதம் வெந்துருச்சு அப்படின்னா அந்த வெந்த சாதத்தை இன்னொரு தடவை வேக வைக்க முடியாது. அது சூடு பண்ணுறது தான். அதனால அதுக்கு ஊற்றுற தண்ணியை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம இன்றைக்கி சமைக்கிற சாப்பாட்டில் நீங்கள் அதை போட்டு நீங்கள் சமைச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் 10 நாளைக்கு தொடர்ந்து கூட நீங்கள் அந்த சாப்பாடை நீங்கள் சூடு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதனால உடல் உபாதைகள் எதுவுமே வராதுங்க. பழைய சாதமாக சாப்பிட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கூட. பழைய சாதம் எங்களுக்கு ஒத்துக்காது, இது பனிக்காலம் குளிர்காலம், எங்களுக்கு ரீயூசேஜுக்கு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும், நிறைய சாப்பாடு நாங்கள் வேஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு இது மிகச்சிறந்த வீடியோங்க. ஏன்னா ஒரே ஒரு அரிசியை தயார் பண்ணுறதுக்கு விவசாயிகள்லேருந்து வெளியில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாரும் எவ்வளவோ போராடி கஷ்டப்படையில நம்ம ஒரு கை அரிசினாலும் ஒரு கை அரிசி, ஒரு கை சாதம்னாலும் ஒரு கை சாதம் வீணடிக்கிறது நமக்கு நல்லது இல்லைங்க. நம்மளை பார்த்து தான் நம்மளுடைய குழந்தைங்க பழகுவாங்க, நம்மளுடைய ஜெனரேஷன் பழகுவாங்க. அதனால பழைய சாதம் என்ன புது சாதம், சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாத திருப்பி ரீயூசேஜ் பண்ணுற மாதிரி இருந்துட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த சாதம் வடித்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள், அப்படியே உதிரியாக அந்த நல்லெண்ணெய் ஊற்றுனதும் உங்களுக்கு சாதம் கிளறதுக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. கிளறு சாதம் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த பழைய சாதத்தை புழிஞ்சு போட்டுட்டு நீங்கள் கிளறி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாத பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ நல்ல முறையில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.